உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் 5 பெஸ்ட் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் அப்படினும் சொல்லலாம், இல்ல நார்மல் வெல்டிங் மிஷின் அப்படினும் சொல்லலாம். பொதுவா வெல்டிங் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டைப் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு வந்து ஆர்க் வெல்டிங், இன்னொன்னு வந்து கேஸ் வெல்டிங். சோ இதுல பல விதமான டைப்ஸ் இருக்கு. சோ நம்ம அதுக்குள்ள இன்டீரியரா போக தேவையில்ல, நம்ம மேலோட்டமா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன பர்பஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெல்டிங் ஷாப் வச்சு வெல்டிங் பண்ணக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பவர் வெல்டிங் மிஷின் வந்து தேவைப்படும் ஆர்க் வெல்டிங் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்க எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தேவைப்படும். இந்த ஒரு வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஆர்க் வெல்டிங்க்கு தான் அதிகமான இடங்கள் இருக்கு. நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஜன்னலா இருக்கட்டும், இல்ல வந்து டோர்ஸ் வெளியே இருக்கக்கூடிய கதவா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர்க் வெல்டிங்ல மட்டும் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். சோ இந்த வெல்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி வந்து இதுக்காக ஒரு மிஷின் கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இதுல இருந்து வரக்கூடிய பவர் அவுட்புட் வந்து அலாதியான ஒரு பவர் அவுட்புட், ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த் கூட கனெக்டிவிட்டி பண்ணிருப்பாங்க, பவர் கூட கனெக்டிவிட்டி பண்ணிருப்பாங்க. சோ இது ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோட் ராட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா நம்ம அதை எடுத்து ஒரு இடத்துல பத்த வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா பத்தும். தட் மீன்ஸ் வந்து ஒட்டும். சோ அந்த அளவுக்கு மெட்டல் டு மெட்டலை ஜாயின் பண்றதுக்கு தான் இந்த ஆர்க் வெல்டிங் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஆர்க் வெல்டிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக நான் சொல்றேன். சிங்கிள் ஃபேஸ் ஆர்க் போர்ட்டபிள் வெல்டிங் மிஷினா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகும், போர்ட்டபிள் ஆகும், எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேலை செய்யறதுக்கு பயன்படுத்த முடியும். நீங்க இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் வாங்க போறீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பில் பண்ணிருக்காங்களா, லேட்டஸ்டா என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் உள் புகுத்திருக்காங்க, எம்எம்சி டெக்னாலஜி சொல்லுவாங்க, எம்எம்ஏ இன்வெர்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வெரைட்டிஸ்ல இருக்கு. சோ நமக்கு என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் ரேஞ்சில வேணும் அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரியான ஆர்க் வெல்டிங் மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான பவர் அவுட் எவ்வளவு வேணும், இல்ல பவர் இன்புட் எவ்வளவு வேணும், அண்ட் ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் எவ்வளவு வேணும், இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த ஒரு பர்టిక్యులர் வெல்டிங் மிஷினை சரியான முறையில் நம்மளால பயன்படுத்த முடியும். சோ போடுற காசு இன்வெஸ்ட்மென்ட்டை கரெக்டான முறையில் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். பிளஸ் வந்து அந்த ஒரு பர்టిక్యులர் வெல்டிங் மிஷினோட லைஃபை வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ அதுக்கு தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலும் யூசர் மேனுவலை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. சோ அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பட்சத்தில் ரொம்ப ஈஸியா அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்புட் வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் 160 to 250 வோல்ட் வரைக்கும் கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 to 50 அப்படின்ற அளவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். சோ இதன் மூலமா பெர்ஃபெக்ட்டா இந்த ப்ராடக்ட்டை நம்மளால வர்க் பண்ண வைக்க முடியும். இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.6 mm ல இருந்து 4 mm வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் என்ன பர்பஸ்க்கு அந்த ஒரு வெல்டிங் மிஷினை வந்து நம்ம பயன்படுத்த போறோம், தட் மீன்ஸ் அந்த எலக்ட்ரோட பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரில் அந்த மாதிரியான விஷயங்களை வெல்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கிரில்லோ ஒரு கேட்டோ நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களால பயன்படுத்த முடியும். சோ அப்போ பேஸ்ட் ஆன் கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப ஈஸியா வேலை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு வெல்டிங் மிஷின் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அக்சஸரீஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரோட் கேபிள் கொடுப்பாங்க, அதே மாதிரி எர்த் கேபிள் கொடுப்பாங்க, அண்ட் சம் கிளாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல டைரக்டா படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஷீல்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் கூடவே இன்பில்ட்டா தராங்க. சோ உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க தாராளமா சூஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியான ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட்டை உங்களுடைய யூசபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு சில கண்ட்ரோல் பேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு 3 சுவிட்ச் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது ஒரு 3 விதமான கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒவ்வொன்றுக்கும் ஏத்த மாதிரியான ஃபியூஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் நாப் மூலமா வந்து திருவ முடியும். சோ இப்படி பண்றது மூலமா நம்ம என்ன பர்பஸ்க்காக ஒரு விஷயத்தை பண்ண போறோமோ அதுக்கு எவ்வளவு பவர் தேவையோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மல்டி பர்பஸ் 3 கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ கண்டிப்பா வாங்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறதை சேர்த்து பார்த்துக்கோங்க. ஹாட் ஸ்டார்ட் ரெகுலேட்டர், ஆர்க் ஃபியூஸ் ரெகுலேட்டர் அப்படின்னு 2 விஷயம் தராங்க. சோ இது மூலமா வரக்கூடிய அந்த எனர்ஜி ஆனது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்க ஒரு ஆர்க் வெல்டிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்களுக்கு வந்து வாரண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல 6 months அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா 6 மாசம் தராங்க. இதுவே 1 year இருந்ததுன்னா அடிஷனலா இன்னொரு 6 மாசம் அப்படின்ற வாரண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்போ நீங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வாங்கலாம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரியா நீங்க பண்ணணும் ஆன்லைன்ல. சோ இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு டாப் 5 பெஸ்டான ப்ராடக்ட் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சோ அது என்னென்ன ப்ராடக்ட் ஏது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். 5th பிளேஸ்ல BMB ARC Welding Machine பத்தி பார்க்க போறோம். 1 and 2 phase வெல்டிங் மிஷினா இத நம்ம பார்க்கிறோம். வர்க்கிங் ஆன் டைரக்ட் EB பவர் அப்படிங்கறத
அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 60 வோல்ட் அப் டு 560 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. சூட்டபிள் ஃபார் 10, 8 and 12 கேஜஸ்ல ரொம்பவே ஃபிக்ஸபிளா இருக்கும். அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 12,499 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 29 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல GK36 ARC Welding Machine பத்தி பார்க்க போறோம். அட்வான்ஸ்டு இன்வெர்டர் ஆர்க் வெல்டிங் மிஷின் மாடலா வருது. சூட்டபிள் ஃபார் இன்டோர் அண்ட் அவுட்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரோட் ஹோல்டர் வித் 2 மீட்டர்ஸ் கேபிள் வரைக்கும் தராங்க. வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர் ப்ரொவைட் பண்றாங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 6,750 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 132 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல V&D ARC வெல்டிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 200 ஆம்பியர் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் மாடலா வருது. லைட் வெயிட் அண்ட் IGBT டெக்னாலஜி இதுல கொடுத்திருக்காங்க. லெஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் லாங் லைஃப் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் இன்புட் வோல்டேஜ் AC 230 வோல்ட்ல நம்ம இதை ஆட் அவுட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 4,399 rupeesக்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 69 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல ஸ்பார்டான்ல இருந்து வரக்கூடிய ஆர்க் வெல்டிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் மாடலா வருது. ஆர்க் ஃபோர்ஸ் அண்ட் பவர் பூஸ்ட் ஃபங்க்ஷனும் இதுல இருக்கு. வெல்டிங் மைல்டு ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாத்துலயுமே பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டான ப்ராடக்ட் அண்ட் 6 month வரைக்கும் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 4,499 rupeesக்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 129 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல iBELL இருந்து வரக்கூடிய ஆர்க் வெல்டிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 220 amps வித் ஹாட் ஸ்டார்ட் ஆன்டி ஸ்டிக் ஃபங்க்ஷனோட வருது. 1 வெல்ட் கேபிள் 2 மீட்டர் தராங்க அண்ட் 1 எர்த் கேபிளும் ப்ரொவைட் பண்றாங்க. வெல்டிங் கிளாஸ் ஹேண்டில் அண்ட் மெட்டல் பிரஷ் இருக்கு. ரிலையபிள் IGBT டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 6,850 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1,643 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkart அண்ட் அமேசான்ல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. பட் அமேசான்ல இருக்க சேம் பிராண்ட் Flipkartல இருக்காது. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until signing off, Vijay Baba. See you. Have a nice day.